நம்ம ஸ்கூலு காலேஜஸ் இந்த மாதிரி படிக்கும்போது ஸ்டேஜ் ஏறி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம், இல்லை கிளாஸ் ரூமில் செமினார்ஸ் எடுத்திருப்போம். இந்த மாதிரி சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, பின்னாடி இருந்து கலாய்ச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மெமரியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேபு, எக்ஸாம்ஸு, வைவா வாய்ஸு, பிஹெச்டி படித்தா கூட தீசிஸ் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைவா வாய்ஸில் நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டுருவாங்களோ, நம்மளே தான் அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் சார்ந்த விஷயமே வந்து நம்மளோட மெமரியில் ஆங்கர் ஆகிருக்கும். பட் பிலீவ் மீ, நம்மளோட ஆடியன்ஸு அவ்வளோ மோசமானவங்க கிடையவே கிடையாது. அவங்க தேர் வெரி சப்போர்ட்டிவ் பீப்புள். நம்ம ஒரு நல்ல ஸ்பீக்கராக அந்த செஷன் வந்து நல்லா முடியணுன்றதில் அவங்கள விட ஆர்வமாக இருக்கிறவங்க கிடையவே கிடையாது. நீங்கள் அப்படி யாரை பார்த்து நம்ம பேசுகிறது, இல்லை யார் கூட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தயக்கம் இருந்துச்சுன்னா, ஃபியூ பீப்புள் வில் ஷோ வெரி குட் பாடி லாங்குவேஜ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு நுனிக்கு வந்திருப்பாங்க, இல்லை கையை முன்னாடி வச்சு ரொம்ப அப்படி ஆர்வமாக கவனித்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய பீப்புளை பார்த்து நீங்கள் ஐ கான்டாக்ட் வச்சு பேச ஆரம்பிக்கும் போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ தட் எல்லாரும் நம்மளை கேள்வி கேட்டு நம்மளை வந்து ஒரு எக்ஸாம் இன்விஜிலேட்டர் மாதிரி உட்கார வச்சு அவமானப்படுத்திடுவாங்களோன்ற ஒரு பயத்தை நீங்கள் விட்டுட்டாலே உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபியர்ன்றது ஒரு 75% காலியாயிரும். ஃபாலோ பண்ணலாமா? தேங்க்யூ.